ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது முட்டை மசாலா. சிம்பிளாக சமைக்கலாம், ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் நல்லா காஞ்சோடனே ஒரு 100 ml எண்ணெயை ஊற்றிடலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூன், கடுகு நல்லா பொரிட்டோம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு சோம்பு நல்லா புரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டுங்க. தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 2 பழத்தை கையால் நசுக்கி வச்சுக்கிறேன், அதை அப்படியே போட்டுருங்க. தக்காளி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளியோட பச்சை வாடை ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும், நல்லா வதங்கிடும். இதுக்கு போட வேண்டிய மசாலா பற்றி சொல்லிடுறேங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஏற்றுக்கிறேன், உப்பு 1 ஸ்பூன் ஏற்றுக்கிறேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஏற்றுக்கிறேன், கரம் மசாலா 1 ஸ்பூன் ஏற்றுக்கிறேன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் ஏற்றுக்கிறேன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஏற்றுக்கிறேன். அவ்வளோதான். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்ட எல்லா மசாலா ஒன்றா போட்டுடலாம். மசாலா நல்லா வதக்குங்க. மசாலோட பச்சை வடை போட்டோம். இது ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுத்தது நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். நான் 5 முட்டை அவிச்சு இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் வெளியே வரட்டும், ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் வெளியே வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 5 முட்டையை நான் இதில் கலந்துக்கிறேன். நல்லா பொறுமையாக முட்டை வடையாமல் கொஞ்சம் நிதானமாக கலருங்க. இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். நல்லா எண்ணெய் வெளியே வந்துடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக ஒரு முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்க வேண்டியது தான். முட்டை மசாலா ரெடி. நல்லா டேஸ்ட்டான ஒரு முட்டை மசாலா நம்மளுக்கு ரெடி ஆச்சு. நல்லா சூப்பர் டேஸ்ட்டோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிம்பிள் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.